Hi friends, my life food Tamil channel இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ மட்டன் வாங்கி சுத்தம் பண்ணி இந்த 2 முறை தண்ணியில் அலசி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு மராத்தி மூக்கு, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கல்பாசி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சவான் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த சோம்பு பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். பொரிட்டோம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கணும், நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் தக்காளி வதக்கிடுங்க. வதக்கினா தான் நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும், அதுக்காக தான். தக்காளி வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. பச்சை வடை போயிடுச்சு. இதில் மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. கறி ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதே கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 6 விசில் வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போட்டோம், வெயிட் பண்ணுங்கள். ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி வெந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொதி வந்ததும் இல்லை மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்லேயே வைங்க. நம்ம கிரேவி ஆகிடும். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பாக்கெட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடான சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.